இதில் ஓடக்கூடிய நாடி நரம்பு ரத்தம் சதை என்னென்ன பொண்ணு எந்த காலகட்டத்தில் என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு சொல்லிட்டு அணுவாக உணர்ந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதோட பெரிய ஹைலைட் என்னென்னா 3000 வருஷத்தை வாழ்ந்ததா சொல்லப்படுது. 3000 வருஷம். இன்னைக்கு இந்தியாவுடைய சராசரி வயது 60, 61, 65 தான் நம்ம முடியுது. 3000 வருஷம்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள், அஷ்டமா சித்தி எல்லாமே தெரியும் அவருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெளியே வருவாராம். தவம் இருந்து அந்த அரச மரத்துலேருந்து வெளியே வந்து வருடம் முழுதும் தவம் இருந்து ஒரு மந்திரம் அப்படி 3000 வருஷங்கள் வாழ்ந்து 3000 மந்திரங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு. திருமந்திரத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் எப்படி இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் ஆய்வு பண்ணிலாம் பார்க்கறதுக்கெல்லாம் முடியாத காரியம். திருநீர் அணிந்தால் உடல் நாற்றம் போகும், நோய் கிருமிகள் சாகும், தீட்டுகள் கழியும், உடம்பு சுத்தமாகும், வியாதிகள் ஒழியும், பில்லி சூனியம் போகும், முகத்திற்கு அழகு தரும், ஞாபக சக்தி வளரும், புத்தி கூர்மையாகும், ஞானம் உண்டாகும், பாவங்களை தீர்க்கும், பரமநடி சேர்க்கும், கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே, யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. திருமூலர். இந்த உடம்பை வெறுத்து வெறுத்து ஒதுக்கு, சோறு போடாததுக்கு அதுக்கு பட்னி போடு, சோபால படுக்காத, நிலத்துல படுத்துக்க, தலகாணி வேண்டாம், அது ஏன் சொகுசு உனக்கு. நமக்கு சைவம் அப்படிலாம் சொல்ல. இந்த உடம்பை வெறுத்து ஒதுக்குன்னு சொல்லலைங்க சைவம், உடம்பை வச்சுக்கிட்டு கடந்து போன்னு சொல்லுச்சு. இதே கடவுள் மறுப்பாளர் என்ன சொன்னான்னு தெரியுமா? இந்த உடம்பு தாயா எல்லாமே, எனவே என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க, நீர் நிலம் காற்று எல்லாம் எனக்கே எனக்கா அப்படின்னு மயங்குவது உலகாயதம். டேய் இது வேண்டாம், விட்டுடு விட்டுடு விட்டுடுன்னு சொல்லி பயமுறுத்தி அச்சுறுத்துவது சமணம் பௌத்தம். இந்த ரெண்டும் இல்லைங்க நம்மகிட்ட. தம்பி உடம்பு இருக்கா? இருக்கு. இதை காலை எழுந்துக, நீராடு, அப்படியே 2 பூவை பறி சாமி போடு, கும்பிடு. ஏன் இதெல்லாம் அவன் கொடுத்ததுன்னு சொல்லி அவனுக்கு நன்றி சொல்லு. இப்படி உடம்பை கொண்டு இறைவனை பற்றுவதற்கு வழியை தேடு. நீ அவன் சொன்ன மாதிரி உடம்பை வெறுத்து வெறுத்து ஒதுக்கிடாத, இல்ல உடம்புக்குள்ள இருக்கிற இன்பமே போதுன்னு நினைச்சு மயங்கிடாத. எனவே மயக்கமும் வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், உடம்பை கொண்டு கடந்து போன்னு சொல்லிச்சு. மனிதன் தான் கடவுள். அதில் எந்த மனிதன் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னால் கடவுள்னு ஒரு பொருளும் சொல்லாது. ஓஹோ, கடவுளை கண்டுபிடிச்சதே மனுஷன்தான். மனுஷன்தான். மனுஷன் கண்டுபிடிச்ச கடவுள்களை தான் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அப்போ நம்மளை படைச்ச கடவுளை ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. நம்ம கண்டுக்கிறாரு, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத இருந்து கண்டுக்கிறாரு. அப்போ இந்த கோயில் சிலைகள் இதெல்லாம் கடவுள் கடவுள்னு எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு எம்ஏ படிச்சிருக்கிறாங்க, அந்த நேராக போய் எம்ஏ படிக்க முடியாது. அப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து போகணும். அந்த மாதிரி கடவுள் தான் அறியறதுக்கு முன்னே கடவுள் இது கோயில் இருந்தால் தான் இது கடவுள், இது உயர்ந்த பொருள், இதான் உலகத்தையும் காப்பாற்றுது, நம்மளையும் காப்பாற்று, அந்த எண்ணங்கள் ஊறதுக்காக கோயில் அவசியமாக தேவை. ஓ, கோயில்கள் நல்லது தான், அந்த அவசியம் இருக்குது. ஆனால் எல்லா கோயிலும் ஆளுக்கு ஒரு கடவுளை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனிதன் தான் எல்லாருமே. ஆனால் நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை. நம்ம வச்சுக்கின பேரு ஒரு மனிதன் வச்சுக்கல. தனக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் தான் தானமும் தர்மம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் எல்லாத்தையுமே தூக்கி கொடுன்னு சொல்றீங்க. இது என்ன அர்த்தம் குருஜி? இது எனக்கு புரியலையே. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் பிச்சைக்காரனாக நிக்கணும். தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மம்ங்கிறது கிடையாது. தனக்குன்னு மிஞ்சினதைத்தான் நீ தானம் தர்மம் செய்ய முடியுங்கிறதான் அதுக்கு அர்த்தம். எனக்குன்னு மிஞ்சினது என்னது? நம்ம செய்த பாவங்கள், நம்ம செய்த புண்ணியங்கள். பாவ புண்ணியத்தை மட்டும்தாங்க நீங்கள் கொண்டே போக முடியும். இப்போ என் பேங்க்கில் நான் சாகும்போது 100 கோடி ரூபா நான் விட்டுட்டு போனேன்னா அது என் கூட வராது. ஆனால் அது இருக்கும்போதே அந்த 100 கோடி ரூபாயை வச்சு நான் 100 கோடி மக்களுக்கு நான் ஏதோ ஒரு நல்லது செய்திருந்தேன்னு சொன்னால் அந்த புண்ணியத்தை என்னால் கொண்டு போக முடியும். நீ கொண்டு போகிறது அது மட்டும்தான். உன் கையில் மிஞ்ச போகிறது உன்னுடைய நல்வினை தீவினை மட்டுமே. இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். எது என்னிடத்தில் இருக்குதோ அதை அப்படியே தூக்கி போடும்போது தான் எனக்கு அத்தனை நன்மையும் கிடைக்கும். வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம இன்னும் பழகணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? வள்ளலார் பற்றி சொல்கிறார். அவர் அன்புன்னு சொல்கிறாரு. நம்ம அன்பு அப்படிங்கிறத நடிக்கிறோம். அன்பு தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசுகிறோம். அன்புனாலே அவர் சொன்ன அன்புனாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியல. அப்போ பியூர் லவ் அப்படின்னா என் பையன் மேலே வர்றது பேர் பாசம், என் பொண்டாட்டி மேலே வர்றது பேர் பாசம். நான் இன்னொரு பையனுக்கும் சேர்த்து செஞ்சேன்னா அது நடிப்பாக மாறிடுது. சரிங்களா? அதை நான் பெருமையாக தான் செய்கிறேன். எந்த பெருமையுமே இல்லாமல் எந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது இறைவன் மேலே வைக்கக்கூடிய லவ். அதே மாதிரி இன்னொருத்தன் பக்கத்தில் இருக்கிற மேலேயும் வைக்க முடிஞ்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அது பியூர் லவ். இந்த லவ் எந்த கண்டிஷனும் இருக்கக்கூடாது. இதில் அவங்களுக்கு எனக்கு கிடைக்குது, எனக்கு அவங்களுக்கு கிடைக்குதுன்ற எந்த கண்டிஷனும் இல்லாமல் லவ் வைக்கணும். இந்த லவ்னால அவங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கணும், நம்மளுக்கும் அது யூஸாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இதில் எதுவுமே தேவையில்லாத
ஒரு அன்பை வெளிப்படுத்தணுங்கிறாங்க. இந்த அன்பு என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல. இதை வந்து யார் ஹானஸ்ட்டாக ஏற்றுக்கிறாங்களோ, நான் அடிக்கடி சொல்கிறது, நாம் எப்போது நமக்கு தெரியவில்லைன்றதை ஒத்துக்கிறோமோ அப்போ தான் அறிவாளியாகவே மாற ஆரம்பிக்கிறேன். அப்போ எனக்கு அன்புனா என்னன்னு தெரியல, அதை நான் தேடி போகிறேன்றதை, ஏன்னா அன்பே இறைவன் சொல்லிட்டாங்க. இறைவன் நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் அன்பு நம்மளுக்குள்ளே இருக்குன்றதை சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட் நம்மளுக்குள்ள அன்பை தேடி கண்டுபிடிப்போமே, ஒருவேளை கிடச்சிட்டா அது இறைவனாக கூட இருக்கலாம். அப்போ அன்பை தேடுவோம். நம்மளுக்குள்ள அன்பு எங்கே ஒளிஞ்சிருக்கு, நம்ம எந்த இடத்துல வந்து சுயநலமாக நடக்கிறோம். அப்போ சுயநலத்தை எங்கெங்கெல்லாம் குறைக்க முடியுமோ அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம தானே வச்சுருக்கோம், நம்ம தான் யோசிக்கிறோம். நம்ம சுயநலத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம வந்து இங்கே சமூகத்தினுடைய, நான் சொன்னது மாதிரி மனம் சமூகத்தினுடையது. இங்கே சமூகம், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, என் தெருவு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, எங்கள் தாத்தா பாட்டி என்னுடைய டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றதான் என்னுடைய சிந்தனை. அப்போ இந்த சிந்தனையிலேருந்து மாறுறது நானாக தான் மாறணும். அப்போ மெதுமெதுவாக அன்பை நோக்கி நகரலாம். ஒருவேளை வள்ளலார் சொன்னேன், வள்ளலார் மட்டும் சொல்லிங்க, திருமூலர் சொன்னேன். ஏன்னா திருமூலர் ஒரு வேலையை விட்டுட்டு போயிருக்காருங்க, மாணிக்கவாசர் விட்டுட்டு போயிருக்காரு, தாய்மானவர் விட்டுட்டு போயிட்டார், பட்டினத்தார் விட்டுட்டு போயிட்டார். அதெல்லாம் பார்த்து கலெக்ட் பண்ணி வள்ளலார் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு அவர் விட்டுட்டு போயிருக்காரு. அடுத்து யாராச்சும் வரட்டும் பார்ப்போம் அப்படின்றதான். ஓகேங்களா? அப்போ அன்பு என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். இறைவன் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, அன்பு கிடைச்சா அது கிடைச்சிருன்ற மாதிரி. அப்போ கீ இதுதான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறார். மோட்சம்ன்ற ஒரு வீடு இருக்குன்னா, அந்த வீடு பூட்டப்பட்டிருக்குன்னா அதை திறக்கக்கூடிய கீ ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது எனக்கு இவருக்கு சோறு போடுறதில்ல. எறும்பு முதல் யானை வரை எல்லா ஜீவர்களும் ஒன்று தான். அப்போ மனித நேயம்ன்றதை நிறுத்திட்டு ஆன்ம நேயம்ன்றதுக்குள்ளே கொண்டு போயிடுறோம். அதுதான் வந்து வள்ளலார் சொல்கிறது.